வணக்கம். வெல்கம்ஸ் டு ஜான் சிமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமெடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மார்னிங் நீங்கள் அலாம் வச்சு நீங்கள் எந்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுவே உங்களை தானாகவே எழுப்பி விட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மருந்து, ஒரு முக்கியமான மருந்தும் கூட. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, கான்ஸ்டிபேஷனுக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு, அதாவது மலச்சிக்கலுக்கு ஒரு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மலச்சிக்கலுக்கான மருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலச்சிக்கல் நம்ம உடனே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மலச்சிக்கலை நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால மூலவியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம மலச்சிக்கலை உடனே நம்ம பார்த்துடணும். ஒரு சிலருக்கு மலச்சிக்கல்னால் என்ன அப்படின்னு கூட தெரியாது. மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போகக்கூடாது, நார்மலாக ரொம்ப ஃப்ரீயாக வரணும். ஸோ அதுதான் மலச்சிக்கல். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக பருகிறோம், நார்ச்சத்து நிறைந்த பொருட்கள் நம்ம அதிகமாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கும். மாவுச்சத்து நிறைந்த பொருட்கள் அதிகம் சாப்பிட்டோம் அப்படின்னாலும், உடல் வெப்பம் நமக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு மலச்சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ரெமடி, முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் மலச்சிக்கல்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக நான் அது போடுறேன். குழந்தைகளுக்காகவும் போடுறேன், பெரியவங்களுக்காகவும் போடுறேன். ஸோ தனித்தனியாக நான் போடுறேன். ஏன்னா சில மருந்துகள் கர்ப்பிணிகள் எடுத்துக்கக்கூடாது. அதனால் நான் தனித்தனியாக போடுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஸோ வாங்க அது என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கடுக்காய் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த கடுக்காய். ஸோ நீங்கள் பொடியானாலும் வாங்கிக்கோங்க, காயாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி இது ஒரு ஹேமர் வச்சு நீங்கள் தட்டிக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகளை தூர போட்டுருங்க, வெளிப்புறமாக இருக்கிற அந்த தோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க. நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கடுக்காய் பொடின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க நீட்டாக பொடியை தூக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 150 ml நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் நம்ம அந்த கடுக்காய் பொடி எடுத்துக்குவோம். அதிகமாக எடுக்கக்கூடாது, கரெக்டாக அரை டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அது அந்த தண்ணியோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு இப்போ நல்லா இது கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு தண்ணி வற்றணும் அப்படிங்கிறது இல்லை, நல்லா கொதிச்சாலே நமக்கு போதும். ஸோ இப்போ இது நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இது ஆறணும். ஆறின பிறகு நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எடுத்து குடிச்சிக்கலாம். சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 30 நிமிஷம் அப்படி இல்லைனா 1 மணி நேரங்கள் கழித்து நீங்கள் இதை குடிக்கணும். ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, இதை கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். கர்ப்பமாகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்கனாலும் சரி தான், கர்ப்பம் தரிச்சிருக்கிறவங்கனாலும் சரி தான், கண்டிப்பாக கடுக்காய் எந்த விதத்திலும் நீங்கள் உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு நான் அடுத்த ரெமடி நான் சொல்கிறேன். இது பெரியவங்க குடிச்சிக்கலாம், குழந்தைகள் குடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் பனங்கற்கண்டு, சீனி அதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது அப்படியே தான் நம்ம இதை குடிச்சிக்கணும். குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஒரு 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 50 ml மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஒரு 30 mlலேருந்து 50 ml வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டாம். ஸோ அடுத்து கர்ப்பிணிகளுக்கானது நம்ம பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல ஏற்றது. குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் மலச்சிக்கலுக்காக. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அத்திப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது சாரைப்பருப்பு. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ சாரைப்பருப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பும் நான் எடுத்திருக்கேன். இது எந்தெந்த அளவுகள்னு சொல்லிட்டு சொல்லிடலாம்.
நான் சொல்ல போகிறது வந்து 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆளுக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பேர் அப்படிங்கும்போது 4 பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃபிக்கு 4 பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு நீங்கள் எடுக்கும்போது 5 எடுத்துக்கோங்க. 5 பருப்பு எடுத்துக்கோங்க. சாறை பருப்பு 1/2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு 2 நபர்களுக்கு 5 பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே தண்ணியில் 5 மணி நேரம் நான் ஊற வச்சே எடுத்திருக்கேன். சாறை பருப்பு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃபிக்கு அத்திப்பழம், அப்புறமா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நம்ம எல்லாம் நீரில் ஊற போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த பாதாம் பருப்பில் யூஸ் பண்ணும்போது இந்த மேல் தோல் வந்து நம்ம நீக்கிட்டு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நம்ம பசையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியோடு சேர்த்தே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை தூர ஊற்ற வேண்டாம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்லாம். கொஞ்சம் வயதானவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா தினமும் ஈவினிங் டைம் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நைட்டு வேண்டாம், எம்டி ஸ்டொமக் அப்படிலாம் வேண்டாம். தினமும் நீங்கள் சாயங்கால வேலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம், குழந்தைகள் சாப்பிட்லாம், பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிட்லாம். எந்த பிரச்சனையும் வராது. முதியவர்கள் வரைக்கும் இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது வந்து குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறமா அதிக ஏஜ் உள்ளவங்க, வயதானவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது காமனாக நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பேரிச்சம்பழம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் சொல்கிறது வந்து 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். 6 பேரிச்சம்பழத்தை எடுத்து உள்ளே இருக்கிற நம்ம விதைகளை நீக்கிட்டு இந்த பேரித்த பழங்கள் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் விதையை எடுத்து பேரிச்சம்பழத்தை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 நிமிஷம் வெந்நில நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் இது நமக்கு வந்து நம்ம அரைக்கும் போது நல்ல ஃபைன் பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் வெந்நில 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது கூட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் வந்து பனங்கற்கண்டு நான் சேர்த்துருக்கேன். சீனி நீங்கள் சேர்க்க வேண்டாம், நாட்டு சர்க்கரை வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து சுக்கு வந்து பவுட்ரு பண்ணி நான் போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஊற வச்சுருக்கிற தண்ணி வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதே நம்ம சேர்த்து தான் மறுபடியும் நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 400 ml பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா இப்போ ஒரு கொதி வரட்டும். ஸோ பால் நமக்கு நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஆறணும். நம்ம ரொம்ப சூடாக எடுத்து இது பண்ணக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு நமக்கு வரட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே விழுதாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேரிச்சம்பழம் அந்த கலவையை நம்ம இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு இது கூட ஏலக்காய் பவுடர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 3 பிஞ்ச் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகள் நம்ம சாப்பிடும்போது மலச்சிக்கலுக்கு மட்டும் இல்லை, நிறைய சத்துக்களை வந்து கொடுக்கு. சில குழந்தைகள் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு தேராமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்ல உடல் வந்து நல்லா புஷ்டி அடையும். உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, இரும்பு சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதையும் இது கூட நம்ம சேர்த்துருவோம். சேர்த்து மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து தினமும் நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தினமும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் வராது. உடலுக்கு நல்ல சத்தும் கூட, மலச்சிக்கலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. நீடித்த மலச்சிக்கல்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிலர். ஸோ அவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் 3 விதமான ரெமெடி சொல்லியிருப்பேன். 3ல் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல சொன்னது வந்து கர்ப்பிணிகள் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டாம்.
ஸோ உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.